வணக்கம், வணக்கம் தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? தமிழ் படித்தால் பிச்சை கூட எடுக்க முடியாது அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்க. யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தான் தமிழர் என்று சொல்லிக்கொண்டு ஒரு பித்தலாட்டத்தை செய்து கொண்டிருக்கிற நிர்மலா சீதாராமன் அவர்கள். அமைச்சராவதற்கு கூட அவங்க வந்து ராஜ்யசபா எம்பி தான் ஆவாங்களே தவிர, அ ஒரு எலக்ஷன்ல கூட நிக்க மாட்டாங்க. இவங்க வந்து தமிழனை பார்த்து பிச்சை கூட எடுக்க முடியாது தமிழ் அப்படிங்கிறாங்க. அப்ப நீங்க தமிழ் பேச தகுதி இல்லாத நபர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? தமிழ் பேச நிர்மலா சீதாராமன் தமிழே பேச வேண்டாங்கிறேன் நானு. பிச்சை எடுக்கிற மொழிய நீங்க ஏம்மா பேசுறீங்க? அப்படின்னு தான் நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு. அதேபோல கமலஹாசன் அவர்கள் அதிரடி பேச்சு ராஜ்யசபால. தமிழை பார்த்து பிச்சை கூட எடுக்க முடியாதுன்னு சொல்றீங்களா? உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்களை அது வந்து ஏளனப்படுத்தி அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு இல்லையா? இதையெல்லாம் வந்து எப்படி அக்செப்ட் பண்றது? தன்னோட அதாவது ஒரு பதவிக்காக மக்கள்கிட்ட வராம பின்வாசல் வழியாக நீங்க எம்பி பதவி வாங்கிட்டு 15 வருஷமா அமைச்சராக இருக்கீங்க. நீங்க வந்து இதுக்கு பேச தகுதியானவர்களா என்ற கேள்விதான். இதைப் பற்றி விரிவாகவே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. தமிழ் படித்தால் பிச்சை கூட எடுக்க முடியாது அப்படின்னு ஒரு நபர் சொல்றாங்க அப்படின்னா, அது எந்த அளவுக்கு தமிழை அலட்சியப்படுத்துவதும், அசிங்கப்படுத்துவதும் ஆகும் அப்படின்றது நம்ம எல்லாருமே கொந்தளிச்சு போயிருக்கோம் அப்படிங்கிறது தான். தமிழ் படிக்கிற ஒவ்வொரு மாணவர்களையும் நம்ம வந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு நிதி அமைச்சராக இந்தியா முழுமைக்கும் ஒரு நிதி அமைச்சர். அவங்க வந்து ஒரு மொழியை இவ்வளவு கேவலப்படுத்துறாங்க. அப்புறம் எதுக்கும்மா போன வருஷம் அதுக்கு முன்னாடி வருஷம்லாம் திருக்குறள்லாம் சொன்னீங்க? ஐநா சபையில போய் அப்துல் கலாம் சொன்னார்களே அதே வார்த்தை, "யாதும் ஊரே யாவரும் கேளீர்." அத போய் மோடி கூட சொன்னாரே. எங்க போனாலும் சொல்றீங்கல்ல. அது ஏன் சொல்றீங்க? அப்ப ஏன் சொல்ல வேண்டாம் விட்டுருங்களேன். தமிழ் தான் பிச்சை கூட எடுக்க முடியாதுன்னு சொல்ற மொழியை ஏன் உலகம் முழுக்க போய் பேசிட்டு இருக்கீங்க? விட்டுருங்கங்கிறேன் நான். ஒரு மொழியின் அவசியம் உங்களுக்கு தெரியுமா? ஒரு மொழியோட கலாச்சாரம் தெரியுமா? பண்பு தெரியுமா? ஏன்னா, தமிழ்நாடு அவர்களுக்கு எதிராக இருக்கிறது அப்படிங்கிற ஒரே காரணம் தான். 2026 பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்குன்னு எதுவுமே செய்யாத ஒரு நிதி அமைச்சர் தான் இத சொல்றாங்க. தமிழ் படித்தால் பிச்சை கூட எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அது எவ்வளவு தமிழாசிரியர்களை அசிங்கப்படுத்துவது, தமிழ் படிக்கிற மாணவர்களை அசிங்கப்படுத்துவது, தமிழர்களை அசிங்கப்படுத்துவது, எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான செயல் இல்லையா அது? ஒரு அமைச்சராக இருந்து கொண்டு அதுவும் தமிழ்ல நீங்க பேசாதீங்கங்கிறேன் நானு. எதுக்கு தமிழ்ல பேசுறீங்க? தமிழ் தான் பிச்சை கூட எடுக்க உதவாத. ஏன் தமிழ்ல பேசுறீங்க? திருக்குறள்லாம் சொன்னீங்கல்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி. அ. அந்த திருக்குறளை படிப்பதற்கு கூட உங்களுக்கெல்லாம் தகுதி கிடையாதுங்கிறேன் நானு. அவ்வளவு மோசமான ஒரு செயலை பண்ணிட்டு, தமிழ் வந்து பிச்சை கூட எடுக்க முடியாதுங்கிற ஒரு ஒரு எளக்காரமான, ஏளனமான ஒரு வார்த்தையை நீங்கள் உபயோகப்படுத்துகிறீர்கள். அதுவும் தமிழர்களை பார்த்து. இதை பார்த்து தமிழர்கள் பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னா, அத விட அசிங்கம் வேற என்னங்க இருக்கு? ஒரு தமிழன பிச்சை கூட எடுக்க முடியாது. நீ படிக்கிற லாங்குவேஜ் வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்ற ஒரு அமைச்சர் இருக்கிற கட்சிக்கு நம்ம ஓட்டு போட போறோம். நம்மனா நான் இல்ல. தமிழ்நாட்டு மக்கள்ல சொல்றேன். அது நீங்க 100ல 10 பேரா இருந்தாலும், 15 பேரா இருந்தாலும், பிச்சை எடுக்கக்கூடிய அளவுக்கு தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால், இந்திய பொருளாதார அடிப்படையில நாம் வந்து 2வது இடத்துல இருக்கோம். மகாராஷ்டிராவுக்கு அடுத்தது. தொழில் வளர்ச்சியில முதல் இடத்துல இருக்கோம். இப்படி நம்ம நெறைய முன்னேற்றங்கள் இது நான் சொல்லலங்க. சென்ட்ரல் கவர்ன்மென்ட்டோட டேட்டா சொல்லுது. ஆனால் ரயில்வே துறையில அதிகபட்சமான வருமானம் தமிழ்நாட்டுல இருந்தா தென்னிந்தியால இருந்துன்னு வச்சுக்கோங்க. தென்னிந்தியால வந்து தமிழ்நாடும் அதுல ஒரு பங்கு. 4ல் 1 பங்குன்னு வச்சுக்கோங்க. 4ல் 1 பங்கு இல்ல. கேரளாவை விட, கர்நாடகாவை விட அதிகம். ஆந்திராவும் அ தமிழ்நாடும் தான் அதிகபட்சமான ரயில்வே துறையில வருமானம். ஆனா நீங்க என்ன அந்த வ செலவு சாரி இது இன்வெஸ்ட்மென்ட் போடுறீங்க இல்லையா? 7,611 கோடி. 33,000 கோடி குஜராத்துக்கு. மகாராஷ்டிரா 33,000 கோடி, 27,000 கோடி குஜராத்துக்கு. 7,600 கோடி தான் தமிழ்நாட்டுக்கு. தமிழ்நாட்டின் பங்கு ரயில்வே துறையில எவ்வளவு வருமானம் அப்படின்றத கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஈக்குவலா நீங்க வந்து இங்க தமிழ்நாட்டுக்கு குடுக்கணும். ஆனா குடுத்தீங்களா? கிடையாது. ஆனா இதெல்லாம் செய்யாத ஒரு நிதி அமைச்சர் தான் தமிழ்நாட்டை ஏளனமாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். இன்னைக்கு நாங்க மாசத்துக்கு 1,4 லட்சம் கோடி வந்துச்சு, 1,50 லட்சம் கோடி வந்துச்சுன்னு சொல்றீங்க இல்லையா? அது தமிழ்நாட்டின் பங்கு எவ்வளவு? தமிழ்நாட்டுல பங்கு எவ்வளவு? ஆனால் நிதி ஆதாரத்தில் நாங்கள் 4.11% தான் தமிழ்நாட்டுக்கு குடுப்போங்கிறீங்க. அதை விட 2 மடங்கு, 3 மடங்கு இன்கம் வந்து தமிழ்நாட்டிலேருந்து உங்களுக்கு வருது. வருமானம் வருகிறது. ஆனால் அதை நீங்க என்ன பண்றீங்க? வாங்கி வச்சுக்கிறீங்க. எவ்வளவு குடுத்தாலும் நாங்க வாங்கி வச்சுக்கிறோம்.
ஆனால் கொடுப்பது கிள்ளித்தான் கொடுப்போம், அள்ளி கொடுக்க மாட்டோங்கிறீங்க. ஆனால் அந்த தமிழகத்தை பார்த்து தான் நன்றி விசுவாசம் இல்லாத ஒரு பாஜக வந்து இப்படி செய்து கொண்டிருக்கிறது. ஏன்னா, நாம் இங்கே ஆட்சிக்கு வர முடியாது அப்படிங்கிற ஒரே காரணம் தான். ஓகே. கமலஹாசன் ராஜ்யசபா உறுப்பினராகி இருக்கிறார். அவருடைய முதல் பேச்சிலேயே தமிழ் பிச்சை தான் எடுக்குமா தங்காய் அப்படின்னு சொல்லி மிக அருமையான ஒரு வார்த்தைகளை பேசியிருக்காரு. அதுக்கு வானதி ஸ்ரீனிவாசன் சொல்றாங்க, அவர் தமிழே எனக்கு புரியலங்க. எப்படிம்மா புரியும்? நீங்க தான் தமிழே படிக்கலையேம்மா, உங்களுக்கு எப்படி புரியும்? அரைகுறையாய் தமிழை படித்துக் கொண்டிருக்கின்ற உங்களை போன்றவருக்கு அது புரியாது. ஹிந்தி பிரச்சார சபால போய் கத்துக்கோங்க அத. ஹிந்தி பிரச்சார சபால ஹிந்தி டு தமிழ். ஹிந்திய சொல்லிக் கொடுக்கும்போது தமிழும் ஹிந்தியும் கலந்து தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. இல்லையா? வேற ஏதாவது லாங்குவேஜ் யூஸ் பண்றாங்களா? நீங்க தமிழ் பிச்சை எடுக்கிற மொழின்னா அதுல எதுக்குமா சொல்லிக் கொடுக்குறீங்க? நானுமே இந்தி பிரச்சார சபால படிச்சிருக்கேன் நான். நான் என்ன சொல்றேன், தமிழ் பிச்சை எடுக்கிற மொழியாக இருந்தால், அதை செய்ய வேண்டிய கட்டாயம், அதை பற்றி பேச வேண்டிய கட்டாயம் என்ன இருக்கு? பிச்சை எடுத்துட்டு போறோம் நாங்க அவ்வளவுதானே. உங்களுக்கு என்ன வந்துச்சுங்கிறேன் நான். தமிழ்நாடு பின்தங்கி இருக்கிறதா? பீகார் மாதிரியோ, உத்தரப்பிரதேஷ் மாதிரியோ, குஜராத் மாதிரியோ பின்தங்கி இருக்கா? எல்லாவற்றிலும் நாங்கள் முன்னேறி இருக்கோம். எப்படி முன்னேறி இருக்கோம்? தமிழ் படிச்சுதானே முன்னேறி இருக்கோம். தமிழ் ஆங்கிலம் படித்து இருமொழி கொள்கையை எடுத்துக்கொண்டு தான் நாங்க முன்னேறி இருக்கோம். நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க என்ன பண்ணீங்க? தமிழை அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி பண்ணிட்டு இருக்கீங்க. சமஸ்கிருதத்துக்கு 700 கோடி ரூபாய் வந்து வருஷத்துக்கு இது ஒதுக்கீடு செய்றீங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு 10 கோடி, 2 கோடி, 3 கோடி, 8 கோடி இப்படிதான் பண்றீங்க. அப்போ தமிழ் வளர்ச்சியில் உங்களுக்கு முக்கியமே இல்ல. ஏன்னா தமிழ் படிச்சாதான் பிச்சை எடுக்க போறோமே. சமஸ்கிருதத்தை படிச்சு என்ன கிழிச்சிட்டீங்க? 700 கோடி செலவு பண்றீங்க. அதற்கு என்ன கிழிச்சிட்டீங்கன்னு நான் கேட்கிறேன். என்ன முன்னேற்றம் இந்த 12 வருஷத்துல? நீங்க ஆட்சிக்கு வந்து 12 வருஷம் ஆகுது. 12 வருஷத்துல சமஸ்கிருதத்துக்கு நீங்க வருஷம் 700 கோடி, 600 கோடி செலவு பண்றீங்க. என்ன இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்களேன், நான் புரிஞ்சுக்கிறேன் நான். ஆனால் தமிழுக்கு நீங்கள் செலவிடாவிட்டாலும் தமிழக அரசின் மூலமாக நாங்க அவ்வளவு விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு உலகளாவிய அதாவது தமிழ் வந்து மிக பழமையான மொழி, மூத்த மொழி, முதன்மை மொழி. அந்த மொழியை பாதுகாப்பதற்கான வேலைகள் நாங்க நிறைய பண்ணிட்டு இருக்கோம். நீங்க என்ன பண்ணீங்க? திருக்குறளை உலக பொதுமுறையாக்கி எல்லா லாங்குவேஜ்லயும் டிரான்ஸ்லேட் பண்றோம். நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க என்ன பண்றீங்க தமிழுக்காக சொல்லுங்க. ஏதாவது ஒண்ணு செஞ்சது நீங்க காட்டுங்க பார்க்கலாம். செய்ய மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு ஹிந்தியை திணிக்க வேண்டும். தமிழ்நாட்டுல எவன் எப்ப ஏமாறுவான்னு இப்ப காத்துட்டு இருக்கீங்க. இல்லையா? அப்படித்தான் நீங்க செய்து கொண்டிருக்கீங்க. ஏன்னா தமிழை கீழமைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறீங்க. இன்னைக்கு பீகார்ல அதனுடைய மொழி செத்து விட்டது. மகாராஷ்டிரால மராட்டி கிட்டத்தட்ட செத்து கொண்டது. இப்பதான் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தமிழ்நாட்டை பார்த்து நம்மளும் வந்து ஹிந்தியை எதிர்த்திருக்கணும். மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம 1960களிலேயே ஹிந்தியை எதிர்த்தோம். அப்ப ஆண்டது காங்கிரஸ் கட்சியா இருந்தாலும் சரி, பிஜேபியா இருந்தாலும் எவனா இருந்தா எங்களுக்கு என்ன? எங்களுக்கு எங்கள் மொழியை பாதுகாக்க வேண்டும் பண்ணதுனாலதான் இன்னைக்கு நம்ம ஆயிரக்கணக்கான கோடிகள் சினிமா எடுக்க கூட முடியுதுங்க. மராத்தில சினிமா எடுத்தா ஓடாது. போஜ்பூரில சினிமா எடுத்தா ஓடாது. ஏன்னா அவங்க எல்லாரும் ஹிந்தி படம் பார்த்துட்டு இருக்காங்க. ஹிந்தி படம் பார்க்க பழக்கப்பட்டார்கள், பழக்கப்படுத்தி விட்டார்கள். அதுதான் அங்க உண்மை. நம்ம ஹிந்தி படம் பார்க்கறது மிக மிக குறைவு. இந்த புரிதலே நமக்கெல்லாம் கிடையாதுங்க. அதாவது நீங்க ஒரு தொழில் மூலமாகத்தான் நம்மள வந்து அழிக்க முடியும். இப்ப அதான் பண்றாங்க. இப்ப அமெரிக்கா என்ன பண்றான்? 50% வரின்னு போட்டு நம்மள வந்து கொடுமைப்படுத்தி அவனோட அமெரிக்கால இருந்து ஏதாவது இம்போர்ட் பண்ணீங்கன்னா 0%. இந்தியாவில இருந்து ஏதாவது ஒரு பொருள் போனா 18%. 50ல இருந்து 18% வந்துச்சுன்னு சந்தோஷப்பட்டு இருக்கோம். டேய் அவனுக்கு நம்ம 0% இது டியூட்டி கொடுத்துருக்கோம்டா. அது கூட தெரியாதாடா உங்களுக்கு அப்படின்னு தான் நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு. இதுல நாங்கள் வெற்றி பெற்றுவிட்டோம் வீராப்பா பேசிட்டு இருக்காரு மோடி அவர்கள். இப்படித்தான் நாம் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த புரிதலே மக்களுக்கு இல்லைங்க. நம்ம ஜெயிச்சிட்டோம். என்ன ஜெயிச்சிட்டோம்? 50%ல இருந்து 18%க்கு வந்துட்டோங்கிறாங்க. அவனுக்கு நம்ம 18-20% போட்டுதான் அது 0 ஆக்கிட்டீங்களடா அப்படின்னு கேட்டா, இல்ல இதுதான் வெற்றி. உங்களுக்கு எல்லாம் புரியல, எதிர்கட்சிக்கு எல்லாம் புரியல அப்படின்னு சொல்லி நம்மை முட்டாளாக்கி கொண்டிருக்கிறார் அண்ணன் மோடி அவர்கள். என்ன பண்றது? நிர்மலா சீதாராமனும் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. கேட்டா தமிழ் மொழியை அசிங்கப்படுத்துவது. ஏன்னா அவங்க வந்தாங்க ஜெயிக்க முடியாது பாவம். அதுதான் பிரச்சனை இப்போ. அதனாலதான் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே ஒதுக்காத ஒரு பட்ஜெட்டாக 2026 பட்ஜெட் இருக்கிறது. செய்யட்டும், செய்யுங்கள். ஆனால் நமக்குன்னு ஒரு காலம் வரும் இல்லையா? பார்த்துக் கொள்ளலாம். தேங்க்யூ ஆல் அண்ட் பை டு மீண்டும் சந்திப்போம். நன்றி.